ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பாரதிய ஜனதா தேசிய தலைவராக உள்ள நட்டாவின் பதவிக்காலம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் வெற்றி பெற்ற மத்திய அமைச்சராகவும் உள்ளார். பாரதிய கட்சி விதிப்படி ஒரே நேரத்தில் 2 அதிகாரமிக்க பதவியில் இருக்கக்கூடாது. இப்போது கூடுதல் பொறுப்பாக தேசிய தலைவர் பதவி நட்டா வசமே உள்ளது. இதன் காரணமாக பாரதிய ஜனதா புதிய தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான பணிகள் நடக்கிறது. நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா உட்கட்சி தேர்தல் நடத்தப்படுகிறது. புதிய மாநில நிர்வாகிகள் மூலம் தேசிய தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். சில மாநிலங்களுக்கு மட்டும் மாநில தலைவர்கள் அறிவிக்கப்படாமல் உள்ளனர். இதனால் பாரதிய ஜனதா தேசிய தலைவரை தேர்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏப்ரல் 2வது வாரத்துக்குள் பாரதிய ஜனதாவுக்கு புதிய தலைவரை தேர்வு செய்ய கட்சி தலைமை மும்முரம் காட்டி வருகிறது. பாரதிய ஜனதா தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் ஏப்ரல் 10ஆம் தேதி நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள், மாநில பாரதிய ஜனதா தலைவர்கள், மாநில பொதுச் செயலாளர்கள் உட்பட முக்கிய நிர்வாகிகள் டெல்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே பிரதமர் மோடி வரும் ஞாயிறன்று மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூருக்கு செல்ல இருக்கிறார். அங்குள்ள RSS தலைமை அலுவலகத்துக்கு செல்கிறார். அப்போது புதிய கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அப்போது RSS தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்துவார் என தெரிய வந்துள்ளது. கட்சியில் குறைந்தது 15 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர் மட்டுமே தேசிய தலைவராக வர முடியும். தேர்தல் வியூகம், கட்சி ஒருங்கிணைப்பு, புதிய உத்திகளை உருவாக்கும் பணியில் பாரதிய ஜனதா தேசிய தலைவரின் பங்கு மிக முக்கியமானது. இது கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் பயணத்திற்கு முக்கியமானதாக இருக்கும். இதனால் பாரதிய ஜனதாவின் அடுத்த தேசிய தலைவர் யார் என்கின்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.